பகவதே வெங்கடேஷாய. ஜெயகருட சுபர்ணா. ஜெயகருட சுபர்ணா. எஸ்விபிசி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய விஸ்வாவசு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு புத்தாண்டாக இன்றைய தினம் நமக்கு மலர்கின்றது. சுவாமி, வருஷா வருஷம் புத்தாண்டுகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. வருஷா வருஷம் அந்த புத்தாண்டு நாம் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சனாதனிகளான நமக்கு சௌரமானம் சாந்திரமானம் என்பதாக ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இந்த புத்தாண்டுகள் கொண்டாடப்படுகின்றன. இப்போ சமீபத்தில் நாம் பார்த்துருப்போம், யுகாதி ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட்டிருக்கும். அப்போ தெலுங்கு வருட பிறப்பு, கன்னட வருட பிறப்பு நாம் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த புத்தாண்டினை நாம் தமிழ் வருட பிறப்பு என்பதாக அதை கொண்டாடுறோம். யார் யாரோ எப்படியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா கூட பஞ்சாங்கத்தின்படியாக தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு வழக்கமாக சனாதனிகளான நமக்கு இந்த சித்திரை திருநன்னாள் முதல் நாள் புத்தாண்டு என்று ஒரு கொண்டாட்டமாய் அமைந்திருக்கிறது. 60 ஆண்டுகளுடைய ஒரு சுழற்சி. இந்த புத்தாண்டு எப்படின்னா ஒரு 60 ஆண்டுகளுடைய ஒரு சுழற்சியாக அமைந்திருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். அதனால்தான் நம்ம ஹிந்துக்களுடைய 60th பர்த்டே 60வது பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது ஷஷ்டி அப்த பூர்த்தி 60வது ஆண்டு விழா என்று பிரம்மாண்டமாக பெரிய லெவலில் கொண்டாடுவான். 60ஆம் கல்யாணம் 60ஆம் கல்யாணம் அப்படின்னே சொல்லுவான். இது ஏன் அப்படின்னு கேட்டால் அவருடைய பிறந்த ஆண்டு. இப்போ ஒருத்தர் இந்த விஸ்வாவசு ஆண்டில் பிறந்திருக்கார், 2025 பிறந்திருக்காருன்னா மறுபடியும் 2085 60 இயர்ஸ் கழித்து மறுபடியும் விஸ்வாவசு ஆண்டு என்பது அவருடைய பிறந்த ஆண்டாக பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு உரியதாக வந்து சேர்கிறது. இது கிரகங்களுடையதான கணக்கு, ராசிகளுடைய கணக்கு எல்லாத்தையும் வைத்து கொண்டு தான் பார்க்கப்படுகிறது. அந்த விதத்தில் பார்த்தோம்னா போன வருடம் நமக்கு, அதாவது நேற்று வரையிலும் குரோதி வருடம், அது ஒரு மாதிரி ஒரு ஆங்கர். குரோதினாலே அர்த்தம் குரோதம், பயங்கரமான ஒரு கோபம். காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா. ரொம்ப நாளாச்சு பகவத்கீதை எல்லாரும் மறந்துருப்பேடா? இல்லை, மறக்க மாட்டேன் இல்லையா? அந்த பகவத்கீதை மனசில் எல்லாருடைய மனசுலையும் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதில் காமம்னா என்ன, குரோதம்னா என்ன, இதை பற்றியும் சொல்லியிருக்கு. அதனால் அது குரோதி வருடமாக இருந்தது. ஒரு மாதிரி நமக்கு ஒரு மூட் அவுட் பண்ணக்கூடியதாக இருந்தது. நம்முடைய மைண்ட் செட்டப்பையே ஒரு மாதிரி மாற்றி வைத்து கொண்டு இருந்ததாக இருந்தது. ஆனால் இப்போது இந்த ஆண்டினுடைய பெயர் பாருங்க, அந்த பெயர் அதனுடைய திருநாமமே நமக்கு ஒரு ஆனந்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. திருவேங்கடமுடியானுடைய பரிபூர்ண கிருபாவசத்தை, கிருபாதிக்கத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. விஸ்வாவசு என்று இந்த ஆண்டிற்கு பெயர் உண்டு. விஸ்வாவசுனா என்ன? நாம் ஒரு விதத்தில் பார்க்கலாம். முதல்ல பஞ்சாங்கங்களில் இந்த 60 ஆண்டுகளுடைய பெயர்கள் போடப்பட்டிருக்கும். அதில் இது விஸ்வாவசு என்று காண்பிக்கப்படுகிறது. இந்த தினத்தில் இந்த சமயத்தில் வருடப்பிறப்பு தொடங்குகிறது அப்படி சொல்லிருப்பா. பெரிய விழா, அது சந்தேகமே வேண்டாம். இங்கே பாருங்கோ, நாமெல்லாம் திருவேங்கடமுடியானை எப்பொழுதும் சேவிப்பவர்கள். வாயத்திறந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடியவர்கள். இந்த உத்தியோக நிமித்தமாக நாள்காட்டியை வைத்துக்கொண்டு ஜனவரி பிப்ரவரி என்று ஆங்கில தேதிகளை குறிப்பிட்டு கொண்டிருந்தால் கூட நம்முடைய பழக்க வழக்கங்களின்படியாக சித்திரை திருநன்னாள் முதல் நாளை புத்தாண்டாக குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து குதூகலமாக இறை வழிபாட்டுடன், இதை முக்கியமாக மனசில் புரிஞ்சுக்கணும், இறை வழிபாட்டுடன் கொண்டாட வேண்டும். குறிப்பாக இதை நம்முடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த நியூ இயர் அப்படின்னா அது ராத்திரி முழுக்க விடிய விடிய ஆட்டம் போடுறதுன்றது யாரும் சொல்லி கொடுக்காமலேயே பசங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடுறது, எல்லாருக்கும் ஈஸியாக வந்துடுறது. ஆனால் நமக்கு நியூ இயர்னால் வீட்டில் சுவாமிக்கு விசேஷமான பூஜைகள்லாம் பண்ணி, நல்ல நைவேத்தியங்கள் பண்ணி, குறிப்பாக இன்றைய தினத்தில் வேப்பம்பூ சமையலில் சேர்க்கப்படும், மாங்காய் பச்சடி முதலானவைகள் சமையலில் சேர்க்கப்படும். ஒரு விதத்தில் இனிப்பும் இருக்கும், ஒரு விதத்தில் கசப்பும் இருக்கும், ஒரு விதத்தில் துவர்ப்பு உவர்ப்பு என்பதாக அறுசுவை உண்டியாக பகவானுக்கு நிவேதனம் செய்கிறோம். ஏனென்றால் 6 ருத்துக்கள் உடையதான ஒரு வருடத்தில் காலத்தினுடைய பரிணாமத்தினாலே இன்பங்கள் துன்பங்கள் மாறி மாறித்தான் நமக்கு ஏற்படும்.
இருப்பினும் இறைவனுடைய அனுகிரகத்தினாலே இவை எல்லாவற்றையும் நாம் சந்தித்து அவற்றை கடந்து திரு வேங்கடமுடியானுடைய திவ்ய அனுகிரகத்திற்கு நாம் அனைவரும் இலக்காகுவது என்பதுதான் பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம். அதை கொண்டாடுவதாகத்தான் இந்த புத்தாண்டு அமைந்திருக்கிறது. இப்பொழுது இந்த விஸ்வாவசு என்னும் திருநாமத்தின் அர்த்த விசேஷத்தை பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியும். எல்லாரும் ஆரம்பிக்கச்சே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எப்படி ஆரம்பிப்போம்? விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா என்று ஆரம்பிக்கிறோம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு நம்முடைய மதத்ரய ஆச்சாரியர்களும் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். சுவாமி சங்கர பகவத்பாதர் முதல்ல ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு வியாக்கியானம் பண்ணி காமிச்சிருக்கு. பகவத் ராமானுஜருடைய வழித்தோன்றலான அவருடைய பிரிய சிஷ்யர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர் ரொம்ப அழகாக விஷ்ணு புராணத்திற்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கு. மத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்த பல ஆச்சாரியர்களும் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கு. அந்த சகஸ்ரநாமத்தில் முன்ன பின்ன சில வார்த்தைகளில் அதை பிரித்து பொருள் கொள்வதில் வித்தியாசம் இருக்குமே தவிர்த்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரே கருத்தெல்லாம் சொல்லியிருக்கா. பகவானுடைய திவ்ய குணங்கள் தான் அங்கே வர்ணிக்கப்படுகின்றன. சங்கர பகவத்பாதர் விஸ்வஸ்மை நமஹா என்பதாக விஸ்வசப்தத்துக்கு அர்த்தம் பண்ணுறார். பராசர பட்டர் என்னும் மகான் சுவாமி ராமானுஜருடைய வழித்தோன்றல் அவர் விஸ்வாய நமஹா என்ற விஸ்வசப்தத்தினாலே பகவானை ஸ்பஷ்டமாக அங்கே குறிப்பிடுகிறார். அப்போ விஸ்வம் என்று ஆரம்பித்தோமையானால் அந்த விஸ்வம் என்னும் சப்தத்தினாலே குறிப்பிடப்படுபவன் யார் என்றால் சாட்சாத் பகவான் தான். ஓம் விஸ்வாய நமஹா. இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரிய வேண்டாம், எதுவுமே தெரிய வேண்டாம். நேராக சுவாமி சன்னதிக்கு போங்க, பசங்களெல்லாம் அழைச்சின்னு போங்க, கையில் 4 புஷ்பத்தை கொடுங்க எல்லாருக்கும். விஸ்வாய நமஹா விஸ்வாய நமஹா என்றதால அழகிய திருநாமத்தை சொல்லி பகவானுடைய திருவடிவாரத்தில் புஷ்பங்களை சமர்ப்பியுங்கள். எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் தெரியுமா அது? அப்போ விஸ்வசப்தத்தினாலே குறிப்பிடப்படுபவன் யார் என்று பார்த்தோமேயானால் பெருமாள். அடுத்தது வசு என்னும் சப்தமானது பெரும் செல்வத்தை குறிக்கிறது. வசுஹு வசுமனாக சத்யா என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேயே இந்த வசு சப்தத்திற்கு நாம் பொருளை பார்க்கிறோம். உதாரணமாக ஸ்ரீ ராமபிரான் அவதாரம் பண்ணின நட்சத்திரம் என்ன? புனர்வசு என்று நாம் பார்க்கிறோம். பூனாகா வசு என்று பார்க்கிறோம். இதைத்தான் பெரியோர்கள் சொல்லுவது உண்டு. அதாவது ராமபிரானுக்கு முதல்ல பட்டாபிஷேகம்னு சொன்னால் அந்த பட்டாபிஷேகம் இல்லை, மறுபடியும் 14 வருடங்கள் கழித்து தான் அவனுக்கு விசேஷமாக பட்டாபிஷேகமாக நடைபெற்றது. முதலில் அவனுக்கு சேர வேண்டியதான செல்வமானது பின்னர் தான் அவனுக்கு கிடைத்தது. புனாகா வசு என்று புனகான மறுபடியும் என்பதாக ஒரு அர்த்தம் சொல்லுவார்கள். மற்றொரு அர்த்த விசேஷத்தையும் சுவாரஸ்யத்தையும் நம்முடைய பெரியோர்கள் காண்பிப்பார்கள். எப்படி என்றால் புனாகா என்றால் பிறகு. எப்பொழுது? இந்த ராமாவதாரத்திற்கு பிறகு பகவான் வாசுதேவனாக வசுதேவரின் திருக்குமாரனாக புனக மீண்டும் அவதரிக்கப் போகிறான். இந்த ராமாவதாரம் முடிந்த பிறகு மறுபடியும் கிருஷ்ணாவதாரம் பூமியின் பெரும்பாரத்தை நீக்குவதற்காக பூமி தேவியினுடைய பிரார்த்தனைக்கு இணங்க அவன் அவதரிக்கப் போகிறான் என்பதற்காக புனகா வசு என்று காண்பிக்கப்படுகிறது. இந்த வசு என்பது பெரும் செல்வத்தை குறிக்கும் ஒரு அழகியதான சொல். வசுஹு வசமனாக சத்யா என்று. ஆகையால் வசு என்றால் செல்வம், செல்வம் என்றாலே பகவான் தான். அப்போ விஸ்வாவசு என்று இந்த வருடத்தின் பெயரை நாம் பார்த்தோமேயானால் உலகத்திற்கே பெரும் செல்வம், உலகத்திற்கே பெரும் செல்வம். நீங்கள் இப்போது இந்த ஜோதிட வல்லுநர்கள்லாம் பலவிதமாக கிரகங்களுடையதான சஞ்சாரங்களை குறித்து பல பலன்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரகம் எப்படி சேர்றது, அந்த கிரகம் எப்படி சேர்றது, இந்த ராசிக்கு சேர்ந்ததான விஷயங்கள் அப்படி இருக்குது, அந்த ராசிக்கு சேர்ந்த விஷயங்கள் அப்படி இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொன்று, இன்றைய தினத்தில் நம்முடைய இல்லங்களில் அல்லது திருக்கோவில்களில் அல்லது ஒரு மண்டபங்களில் பல பெரியோர்கள் ஒன்று சேர்ந்து பஞ்சாங்க பட்டனம் என்று சொல்லுவார்கள். அது அவசியம் நாம் எல்லோரும் அனுபவிக்க வேண்டிய விஷயம். பஞ்சாங்க பட்டனம் என்று அந்த பஞ்சாங்கத்தை படித்து இந்த வருடத்தினுடைய மேன்மைகள் என்ன, இந்த வருடத்தில் எவ்வளவு மழை பெய்யும், இந்த வருடத்தில் எப்பொழுது கிரகணம் சம்பவிக்கும், இந்த வருடத்தில் பூமியில் விவசாயம் என்பது எப்படி இருக்கும், மக்களுக்கு வியாதி துர்பிக்ஷம் முதலானவைகள் உண்டாகுமா உண்டாகாதா, வெள்ளம் முதலானவைகள் ஏற்படுமா ஏற்படாதா என்று இந்த வருடத்தினுடைய முழு பலன்களும் சொல்லப்படும். அதை கேட்பதே பெரும் புண்ணியம். பஞ்சாங்கம் என்பதாக திதி வார நட்சத்திரம் கரணம் யோகம் என்று 5 விஷயங்கள் பஞ்சாங்கம் என்று பெயர். அந்த பஞ்சாங்க பட்டனம் செய்து எல்லோருக்கும் நல்ல மங்கள ஆசீர்வாதங்களை பெரியோர்கள் செய்வார்கள். இதையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும், இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடையதான பிள்ளைகளை அழைத்து சென்று அவர்களுக்கு நம்முடையதான கலாச்சாரத்தை பண்பாடை காண்பிக்க வேண்டும். சரி, இப்படி ஒரு வருடத்திற்கு பலவிதமான கிரகநிலைகள் காலசஞ்சாரங்கள் காண்பிக்கப்படுகின்றன, காலநிலை மாற்றங்கள் காண்பிக்கப்படுகின்றன. இந்த வருடத்தில் மக்களுக்கு என்னென்ன உண்டாகும், நன்மைகள் என்ன தீமைகள் என்ன, இவையெல்லாம் சொல்லப்படுகின்றன அல்லவா. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி விஸ்வாவசு என்ற ஒரு சொல்லாலேயே
உலகத்திற்கு பெரும் செல்வம் உண்டாகிறது. இந்த இடத்துல செல்வம் என்றால் மங்களம் என்ற அர்த்தம். அதனுடைய விசேஷங்களை நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். பல நாடுகளில் ஆட்சி மாற்றங்கள் உண்டாகின்றன. நாம் ஏதோ நமக்கு தெரிந்த வகையில் இவர் இப்படி செய்திருக்கக்கூடாது, அவர் அப்படி செய்திருக்கக்கூடாது, அவர் அதை பண்ணியிருக்கணும், இவர் அப்படி பண்ணியிருக்கணும், என்னை கேட்டால் நான் இப்படி சொல்லியிருப்பேன், உன்னை கேட்டால் அப்படி சொல்லியிருப்பேன், நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர்த்து ஓவரால் நாம் பார்த்தோம்னு சொன்னால் இதுவரையிலும் இருந்த ஒரு துர்பிக்ஷமான, ஒரு மோசமான, ஒரு பயங்கரமான, அதிகமான ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடியதான காரியங்கள் குறைந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மக்களிடத்தில் ஒரு சௌஹார்தத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு இடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது இதனுடைய பெயரிலிருந்தே நமக்கு சூச்சிப்பிக்கப்படுகிறது. அதனால் விஸ்வாவசு என்றால் உலகத்தின் செல்வத்தை பெருக்குவது, நல்ல மனோ நிம்மதியை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சகஜமான நட்பை பாராட்டக்கூடிய மனோபாவத்தை அளித்து, நாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தத்தை விரும்பாமல் இருப்பதை காண்பித்து, ஒருவேளை அந்த யுத்தம் நடந்தாலும் எந்த இடத்தில் தர்மம் இருக்கிறதோ அந்த தர்மத்திற்கு வெற்றி உண்டாகும்படியான ஒரு நிலை உண்டாவது என்று பல விஷயங்களை ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாசிட்டிவ் அப்படி சொல்லுவோம். பாசிட்டிவ்னு அர்த்தம் அப்படி கேட்டால் நேர்மறை என்பதாக பொருள். நெகட்டிவ் என்றால் எதிர்மறை. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்கள் நம்முடைய மனதில் கிடர்ந்து எழக்கூடிய ஆண்டாக இந்த விஸ்வாவசு என்னும் ஆண்டு தற்பொழுது திகழ்வதை நாம் பார்க்கலாம். ஆகையால் இன்னொரு அர்த்த விசேஷத்தை நாம் பார்க்கிறோம். இதிகாச புராணங்களில் நமக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் கேரக்டர் யாருன்னா விஸ்வாமித்திரர் அப்படின்னு ஒருத்தரை பார்க்குறோம். இந்த விஸ்வாமித்திரர் என்றால் என்ன அர்த்தம்னா, விஸ்வம்னா உலகம்னு அர்த்தம். ஒரு பொருள் விஸ்வம்னா உலகம், விஸ்வம்னா பகவான். இப்பொழுது பகவான் செல்வம் என்பதாக அது முதல்ல ஒரு பொருள் பார்த்தோம். அப்புறம் விஸ்வாவசு என்பதாக பார்க்கும் பொழுது உலகத்திற்கு பெரும் செல்வத்தை அளிக்கக்கூடிய ஆண்டாக, ஒரு நல்ல நிலையை, நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஆண்டாக நாம் இதை பார்த்தோம். அப்போது இது எப்படி பார்க்கப்படுகிறது என்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், விஸ்வம் என்றால் உலகம், அந்த உலகத்திற்கு பெரும் நண்பனாய் திகழ்பவர் யார் என்றால் கௌஷிகராக, காதி என்னும் அரசனின் பிள்ளையாக, ராமலக்ஷ்மணர்களுக்கு ஆச்சாரியராக திகழ்ந்து சீதைக்கும் ராமனுக்கும் மனமுடித்து வைத்த மாமுனிவரான விஸ்வாமித்திர முனிவர். இந்த விஸ்வாமித்திரர் என்னும் சப்தத்தின் பொருளை சம்ஸ்கிருத இலக்கணத்தின்படி விஸ்வஸ்ய மித்ரம் என்பது எப்படி விஸ்வாமித்ரம் என்பதாக மாறியது, விஸ்வாமித்ரன் என்னும் சப்தம் எப்படி மாறியது என்பதை குறித்து பல பெரியோர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த ஆராய்ச்சியில் இறங்கவில்லை. விஸ்வம் என்றால் உலகம், உலகத்திற்கு நன்மையை செய்பவர் யார்? அந்த மகரிஷி. அவர் யார் என்றால் விஸ்வாமித்திரர் என்னும் மகரிஷி. அவரை போன்றே இந்த உலகத்திற்கு மாபெரும் நன்மையை அளிப்பதினாலே இந்த வருடத்திற்கு விஸ்வாவசு என்றும் பெயர் உண்டாயிற்று. மற்றொரு அர்த்தம், விஸ்வா என்றால் மங்கள தேவதையான மகாலட்சுமி தாயார். ஏனென்றால் விஸ்வம் என்னும் சொல் பகவானை குறிக்கிறது என்று பார்த்தோம் என்றால், அப்பொழுது விஸ்வா என்பது பிராட்டியை குறிக்கும் சொல் தானே. எந்த இடத்தில் மிதிலா நகரத்தில் பிராட்டி எழுந்தருளி இருக்க அந்த பிராட்டியினிடத்தில் பெருமானை எழுந்தருள பண்ணி கொண்டு வைத்து பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைத்தார். வேடிக்கைக்காக சொல்கிறேன், தற்காலத்தில் பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி என்று ஒருத்தருக்கொருத்தர் அந்த நட்பை பாராட்டி கொண்டாடுகிறார்கள் அல்லவா, அதுபோன்று பிராட்டியினிடத்தில் பெருமாளை கொண்டு வந்து சேர்த்ததினாலே விஸ்வசப்தத்தினாலே சொல்லப்படும் பிராட்டிக்கும் இவர் நண்பனாய் அமைந்திருக்கிறார் என்று ஒரு வேடிக்கையான, அதே சமயத்தில் நாம் ரசிக்கும்படியான ஒரு அர்த்த விசேஷத்தையும் நாம் பார்க்கலாம். ஆகையால் விஸ்வாவசு என்றால், விஸ்வா என்றால் பிராட்டி, அந்த பிராட்டிக்கு வசு என்றால் செல்வம். அப்ப விஸ்வா என்றால் ஸ்ரீ, வசு என்றால் செல்வம். பிராட்டியின் செல்வம் யார்? திருமகள் கேள்வன் ஸ்ரீ வல்லபகா, ஸ்ரீ நிவாசகா. ஸ்ரீனிவாசன் யார்? ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் தானே. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மாறுபந்தானே. அந்த பெருமானுடைய தெய்வீக திவ்ய திருநாம வைபவத்தினாலேயே இந்த ஆண்டு திகழ்வதினாலே முன்பிருந்த குரோதம் முதலானவைகள் நம்மிடத்திலிருந்து களையப்பட்டு முழுவதுமாக ஒழிக்கப்பட்டு முழுவதுமாக நம்மை விட்டு நீங்கி தற்பொழுது எங்கும் மங்களம், ஆனந்தம், சந்தோஷம், அனைவருக்கும் மன நிம்மதி என்று ஏதோ ஒரு வகையில் பரிபூர்ணமாக பகவானுடைய கிருபை, கருணை,
அனுக்கிரகம் கிடைக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு திகழும் காரணத்தினாலே இதற்கு விஸ்வாவசு என்று பெரியோர்கள் பெயர் வைத்து அழைக்கின்றனர் போலும் என்று நாம் அனுபவிக்கலாம். அன்பர்களே, மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்கலாம். அதாவது இன்றைக்கு சற்றேறக்குரிய 300-350 ஆண்டுகளுக்கு முன்பாக வெங்கடாத்வரின் என்னும் ஒரு மகாகவி பிறந்தார். மகாமேதாவி, ஸ்லேஷ யமக சக்கரவர்த்தி என்று அவருக்கு திருநாமம். அலிட்ரேஷன், அதாவது ஒவ்வொரு வார்த்தைகளையும் அனாயாசமாக உபயோகப்படுத்தி ஒரே வார்த்தையில் பல அர்த்த விசேஷங்களை அள்ளித்தரும் கவி சாமர்த்தியம் பெற்றவர் அந்த மகான். அவர் விஸ்வ குண ஆதர்ஷ சம்பு என்பதான ஒரு நூலை இயற்றினார். இது சம்பு காவியம் என்று பெயர். பாடல்களும் உண்டு, அதாவது செய்யுள்களும் உண்டு, உரைநடையும் உண்டு. செய்யுள் உரைநடை என்று இரண்டும் சேர்ந்திருந்தால் அந்த காவியத்திற்கு சம்பு என்பதாக பெயர். அதில் 2 கந்தர்வர்கள், ஒருவனுக்கு விஸ்வாவசு என்று பெயர், மற்றொருத்தனுக்கு கிருஷானு என்பதாக பெயர். அவர்கள் இருவரும் ஆகாய விமானம் மூலமாக இந்த உலகத்தை சுற்றி பார்க்கிறார்கள். உலகம் என்பது அகன்று பறந்து விரிந்திருக்கக்கூடிய அகண்ட பாரதம் தான். தற்பொழுது எல்லைகளுக்கு உட்பட்டு சுருங்கி இருந்து அதிலேயும் எல்லைகளில் 1000 பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பாரதம் அல்ல, நன்று அகன்று விரிந்திருக்கக்கூடிய அந்த பாரத தேசம். அதை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கிருஷானு என்பவன் அதில் அடிக்கடி குறைகளை மட்டுமே பேசிக்கொண்டிருப்பவன். அவன் எந்த ஊரை பார்த்தாலும் சரி, எந்த ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தாலும் சரி, அவனுக்கு புரோபாகி என்பதாக பெயர். புரோபாகி என்றால் என்ன? நெகட்டிவ். எல்லாத்தையும் தப்பு தப்பாக பார்க்கறது, எதை எடுத்தாலும் அதில் தோஷத்தையே சொல்கிறது, திருப்பி திருப்பி அதில் தோஷம்தான். ஒன்று கூட பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்குறதே கிடையாது. ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பார்க்கறது இல்லை. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக ரொம்ப சந்தோஷம்ப்பா, இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்றதாக சொல்லி. ஏன்னா பிறத்தியாரிடத்தில் மற்றவர்களிடத்தில் தோஷத்தை மட்டுமே பார்க்கறது என்பது ஒரு கலாச்சாரம். எவ்வளவோ நல்ல காரியங்கள் அவன் பண்ணியிருப்பான், ஆனால் அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு சின்ன தோஷம் ஒன்று இருக்கும். அது எக்ஸாக்டாக அந்த தோஷத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, அந்த தோஷத்தை மட்டும் ஜூம் பண்ணி, எவ்வளோ பெரிய தோஷம், இது தப்பு அது தப்பு, அப்படி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்காரு அப்படி பண்ணினார் அப்படின்னா ஒரே தோஷத்தையே சொல்லிட்டு இருப்பான். அவளுக்கு கிருஷானு என்பதாக பெயர். ஆனால் இந்த விஸ்வாவசு அப்படின்னு ஒரு கந்தர்வன் இருக்கான், கூட ஃப்ரெண்ட். அவன் நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கர், நல்ல பாசிட்டிவ் திங்கர். அவன் என்ன பண்ணுவானா, எல்லாத்தையும் ஏப்பா நீ நெகட்டிவாகவே பேசின்னு இருக்க, நல்ல விஷயங்களை நம்ம பேசுவோம், நம்ம கண்ணில் தோஷத்தை மட்டுமே நாம் ஏன் பார்க்கணும். இவ்வளோ பெரிய ஒரு பேப்பர் இருக்குது, ஒரு ஒயிட் பேப்பர் இருக்குது, அந்த ஒயிட் பேப்பரில் ஒரே ஒரு சின்னதாக பேனாவில் ஒரு பிளாக் ஸ்பாட் வச்சுட்டு இது என்னதுன்னு கேட்டால் யாருமே இது ஒயிட் பேப்பர்னு சொல்ல மாட்டான், பிளாக் ஸ்பாட்டுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒயிட் பேப்பர் அவள் கண்ணுக்கு தெரியாது, அதில் வச்சிருக்கிற சின்ன கருப்பு போட்டு இருக்கு பாருங்க, அதுதான் கண்ணுக்கு தெரியும். அதான் தோஷம். அந்த தோஷத்தை மட்டுமே பார்க்கறது. நிலவுன்னு பார்த்தா அந்த நிலவில் இருக்கக்கூடிய கருப்பை ரசிப்பாளை தவிர்த்து அழகான பௌர்ணமி நிலவு என்ன அழகாக பிரகாசிக்கிறது, பூர்ணமான ஒரு சந்திரன் பிரகாசிக்கிறதே ஒரு அழகுன்னு அந்த ரசனை அவளுக்கு கிடையாது. அதாவது ஓவர் இன்டலெக்சுவலாக இருக்கிறதா தங்களை காமிச்சிக்கிறதுக்கு அவள் உபயோகப்படுத்துறது என்ன தெரியுமோ இல்லையோ, அந்த ரசனையை ஓவராக ஆராய்ந்து இதெல்லாம் என்ன, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி அது ஒரு நெகட்டிவிட்டியே கிரியேட் பண்ணுறது. ஒரு நல்ல பாசிட்டிவாக பேசணும். ஏன்னா சரி உங்களுக்கு பிடிக்கல புரிஞ்சுக்கல, அது தப்பாகவே இருக்குது, ஓகே இருக்கட்டும், நல்ல வார்த்தையை சொல்லி ஓகேப்பா ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி. அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும், சிக்ஷிக்கிறதுன்றது இருக்கு இல்லையா, ஒருவன் தவறு செய்யும் பொழுது அவனை செயல் நன்றாக திருத்தி பண்ணி கொள்ளும் பொழுது தவறை சுட்டி காட்ட தயங்கக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாதீங்க. ஒருத்தர் தவறு பண்ணுறான், அவன் நல்ல விதத்தில் முன்னேறணும், மேற்கொண்டு அவன் நல்ல வாழ்க்கையை அடையணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல தவறை சுட்டி காட்டாமல் நாம் விட்டுவிடக்கூடாது. அந்த விஷயம் வேற. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, எதை எடுத்தாலும் தப்பு மட்டுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடாது, எதை எடுத்தாலும் தப்பான ஆங்கிள்லேயே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, எதை எடுத்தாலும் தப்பையே பேசிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் பகவான் சொல்லுவான் பகவத்கீதையில், சம்சயாத்மா வினஷ்யதி. நான் ஓவராக கொஷின் கேட்டுட்டு எல்லாத்தையும் ஏடாகுடமாக புரிஞ்சுட்டு எல்லாமே ஆப்போசிட் சைடாகவே புரிஞ்சுட்டே நம்ம உட்காந்துருந்தோம்னா நம்ம ஜென்மாவில் நம்மளால் கரை தேரவே முடியாது, நம்ம லைஃப் நமக்கு மேலே சிறப்பாக இருக்கவே இருக்காது அப்படின்னு பகவான் சொல்கிறான். அதனால் இந்த கிருஷானுன்றவன் எல்லாத்தையும் நெகட்டிவ் ஆங்கிள்லேயே பார்க்கக்கூடியவன். வேற நம்ம விஸ்வாவசு அப்படின்றவர் இருக்கார் இல்லையோ, அவர் ரொம்ப அழகாக ரொம்ப பாசிட்டிவாக நல்ல விஷயத்தை பேசி மேற்கொண்டு நல்லா அழகாக தட்டி கொடுத்து,
அதாவது ரைட் ஓகே பரவாயில்ல, இதெல்லாம் விட்டுட்ட பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிற மூலியம் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணக்கூடியவர் யார்? விஸ்வாவசு. ஆகையால் நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நம்மளை வெளியே எடுத்துவிட்டு நேர்மறையான சிந்தனை உலகத்தில் நம்மை அழைத்து செல்லக்கூடிய மிகச்சிறப்பு வாய்ந்ததொரு ஆண்டாக இந்த விஸ்வாவசு என்னும் இந்த ஆண்டு திகழ்கிறது. அதற்கு திருவேங்கடமுடியானுடைய திவ்யமான கிருபை என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் நன்கு உணர்ந்து அனுபவித்து ஆனந்திக்கலாம். இத்தகையதொரு புத்தாண்டு இந்த சமயத்தில் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதோ, யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதோ அவர்களும் நல்ல அதிர்ஷ்டசாலிகள். அதுவும் அவளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெருமை தான், ஒரு விசேஷம்தான். அந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு விஸ்வாவசுவான பகவான் அவனே எப்படி தசரதன் முதலானவர்களுக்கு தானே பிள்ளையாக வந்து பிறந்தானோ அதுபோன்ற ஒரு புத்திர சௌபாகியத்தை அனுகிரகிக்கக்கூடிய ஒரு வருடமாக திகழட்டும். ஏனென்றால் தற்காலத்தில் தாய்மார்களுக்கு மக்கட்பேறு என்பது மிகவும் இயலாத ஒன்றாக விட்டது. ஒரு காலத்தில் நிறைய குழந்தைகள் இருந்தது. இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளை பெற்றெடுப்பது கூட அசாத்தியமாகிவிட்டது. அந்த ஒரு நிலைமையிலேருந்து நாம் எல்லாம் வெளில வரணும். இந்த விஸ்வாவசு ஆண்டில் அவங்க எல்லாரும் ஒரு பிரார்த்தித்துக் கொள்வது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சனாதன தர்மத்தை நன்கு வளர்த்துவதற்காகவே நமக்கு நிறைய சந்ததிகள் அபிவிருத்தி ஆக வேண்டும். அது புத்திர சந்ததி, பெண் ஆண் எந்த குழந்தை பிறந்தாலும் அது நமக்கு ரொம்ப விசேஷமானது தான். நல்ல அபிவிருத்தியான அந்த சனாதன தர்மத்தின் பால் ஈர்ப்பு கொண்டவர்களாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். அவரவர்களுக்கு என்பதான ஒரு வழிமுறை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு சைவம் என்பதான ஒரு மதம் காண்பிக்கப்படுகிறது, ஒரு சிலருக்கு வைஷ்ணவம் என்பதான ஒரு மதம் காண்பிக்கப்படுகிறது. ஒருத்தருக்கு முருகர் குலதெய்வமாக இருப்பான், ஒருத்தருக்கு அம்மன் குலதெய்வமாக இருப்பான், ஒருத்தருக்கு திருவேங்கடமுடியான் தான் எல்லாவற்றுக்கும் குலதெய்வமாக இருப்பான். ஆனால் இன்றைய தினத்தில் நாம் எப்படி வழிபாடு பண்ணணும்? இந்த ஒரு வருடத்தில் நம்முடைய குலத்தில் எல்லா விதமான மங்களங்களும் நிகழ வேண்டும் என்று ஆசைப்பட்டோமேனால், மேன்மேலும் நம்முடைய குலம் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டோமேனால், வீட்டில் போய் சுவாமி சன்னதியில் அந்த சுவாமிக்கு பூஜைகள் செய்து அவருக்கு நல்ல பிரசாதங்களை நைவேத்தியம் செய்வது மட்டும் இல்லாமல் திருக்கோவில்களுக்கு சென்று பெருமாளை வழிபடுவது. ஒருவேளை கோவிலுக்கு போக முடியலனாலே தவறில்லை. ஆனால் கோவிலுக்கு சென்று வழிபட்டோம் என்றால் அங்கே பெரிய ஒரு சாநித்தியத்தோடு பகவான் இருக்கான், அவனுடைய ஒரு அருள் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் அத்தனை பேருடைய நம்ம சேர்றோம். எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா ஆற்றுல உட்கார்ந்துட்டு வீட்டில் உட்கார்ந்துட்டு கோவிந்த நாமாவை 108 தடவை நாம் சொல்லுவோம். விஸ்வாவசு என்று இந்த பகவானுடைய திருநாமத்துடனே இந்த ஆண்டானது அவதரிக்கும் காரணத்தினாலே, பிறக்கும் காரணத்தினாலே விஸ்வாவசு என்று அவனுடைய திருநாமமாகவே இதை நாம் ஜபம் செய்தாலும் நமக்கு அது பெரும் பலனை அளிக்கக்கூடியது. மங்களம் திகழும் ஆண்டாக, சர்வக்ஷேமங்களும் நமக்கு வளரும் நல்லதொரு ஆண்டாக, நல்ல தார்மீக சிந்தனையுடன் ஒரு அரசன் ஆளக்கூடியதான ஆண்டாக, மக்கள் மனதில் மங்களமும் ஆனந்தமும் ஆஸ்தீக சிந்தனையும் தர்ம பிரச்சாரமும் வளரும் ஆண்டாக, பயம், யுத்தம் மற்றும் பலவிதமான வியாதிகள், வெள்ளம், வறட்சி முதலானவைகள் நீங்கி அனைவருக்கும் எல்லா மங்களம், நீங்காத செல்வம் நிறைந்து எங்கும் திருவருள் பெற்று இன்புறும் ஆண்டாக இவ்வாண்டு அமைந்திட வேண்டும் என்று ஸ்ரீயப்பதியான நம் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாய் திகழும் திரு வேங்கடமுடியானையும் அலர்மேல் மங்கை தாயாரையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் விஸ்வாவசு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश
वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ